இங்க ஒரு பொண்ணு ஒரு பப்புக்குள்ள போலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப அந்த பப்புக்கு வெளியே இருக்க ஒரு செக்யூரிட்டி கார்டு என்ன பண்றானா இந்த பொண்ணை உள்ள விடாம தடுக்கிறான். ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும்போது அவன் என்ன சொல்றானா, இங்க பாருங்க இந்த பப்புக்கு வரவங்க எல்லாருமே தரவா செக் பண்ணி உள்ள அனுப்ப சொல்லி இந்த பப்போட ஓனரோட ஆர்டர், சோ அதுபடி அவங்களை செக் பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது சரி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல இவன் என்ன பண்றானா உடனே அவனோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு இந்த பொண்ணை தரவா செக் பண்ணு அப்படின்னு சொல்ல அவனு இந்த மெட்டல் டிடெக்டர் எல்லாம் வச்சு இந்த பொண்ணை செக் பண்றான். சோ அப்படி அவன் செக் பண்ணிட்டு போது அப்ப கரெக்டா அந்த பொண்ணோட கழுத்துக்கிட்டு போகும்போது பீப் பீப்னு சொல்லிட்டு சவுண்ட் கேக்குது. என்னமா அது அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஜஸ்ட் நெக்லஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. சோ இந்த அசிஸ்டன்ட் செக் பண்ணி முடிச்சுட்டு சார் எவ்ரிதிங்ஸ் ஓகே சார் இவங்களை உள்ள அனுப்பலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆனா அந்த பாஸ் என்ன சொல்றானா இல்ல இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குது, இவங்களை நான் பர்சனலா செக் பண்ணும் அப்படின்னு சொல்றான். இந்த பொண்ணு சரிங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அப்ப அவன் என்ன பண்றானா ஒரு ரூம் ஓபன் பண்றான். என்னங்க ரூம் ஓபன் பண்றீங்க அப்படின்னு போது ஆமா உங்களை இந்த ரூமுக்குள்ள தான் செக் பண்ணும் உள்ள போங்க மேடம் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு உள்ள போனவன் என்ன கேக்குறானா ஆமாங்க என்ன மட்டும் எதுக்காக தனியா ரூம்ல எல்லாம் வச்சு செக் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுவாமா உன் மேல எனக்கு ஏதோ தனிப்பட்ட சந்தேகம், நீ பாக்கிறதுக்கு வேற நல்லா டக் டீலர் மாதிரியே இருக்கியா, அதுக்கு தான் உன்னை தனியா ரூம் கூட்டு வந்த அப்படின்னு போது சரிங்க அதுக்கு ஃபீமேல் கார்டு தான் செக் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாமா அவங்க தான் செக் பண்ணும், ஆனா என் கிளப்ல வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஃபீமேல் கார்டும் இல்ல, சோ நான் தான் செக் பண்ண போறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உன்னை தொட போறதே இல்ல, நீ அப்படியே ஓனா உன்னை செக் பண்ணி என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்து ஷூவை கழட்டி கொடுக்குறா. அதை செக் பண்ணி பார்த்தவன் ஒன்னும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதும் சரிங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இருமா ஏன் அவசரம், என்ன செக்கிங் என்ன ஸ்டார்ட் ஆகல, இதுக்கு மேலதான் நீ அப்படியே ஒன் பை ஒன்னா உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி காட்டணும் அப்படின்னு மாதிரி சொல்றான். ஏய் என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த அல்ல கை வந்துட்டு அப்படியே உள்ள வரான். அவனை பார்த்துட்டு டேய் என்னடா பண்ற உள்ள அப்படின்னு மாதிரி கேட்கும்போது இல்ல சார் வெளியே செக்கிங் எல்லாம் முடிஞ்சு அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்த அப்படின்னு போது இங்க பாரு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஒழுங்கா வெளியே போய் நில்லு அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு சரிங்க இந்த கிளப்புக்குள்ள போனோம் அப்படின்னா தானே என்ன செக் பண்ணுவீங்க, நான் கிளப்புக்குள்ள எல்லாம் போல நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போகும்போது அப்ப அந்த கபோதி என்ன பண்றானா அவளுக்கே தெரியாம ஒரு ட்ரக் பாக்கெட் எடுத்து அவளோட பேக்ல போட்டுறான். அப்படி போட்டு ஒரு நிமிஷம் இரு, என்ன இது ட்ரக், ஓ நீ தான் இது எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கேட்கறான். சார் இது என்னன்னு எனக்கு தெரியாது நான் இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவன் என்ன சொல்றானா இங்க பாருமா நீ நல்லா வசமா மாட்டிக்கிட்ட, நான் இப்ப போலீஸ் கால் பண்ண போறேன், இன்கேஸ் நீ போலீஸ்ட மாட்டின அப்படின்னா மினிமம் 10 வருஷம் ஜெயில போட்டுருவாங்க, சோ அது நடக்க கூடாது அப்படின்னா நான் சொல்றதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு கூட இருக்கும் வந்துட்டு நோ தப்பாகுதுனா அப்படின்னு போது டேய் ஓடிட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல யோ போய் அந்தாண்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா உடனே அந்த பொண்ணை கூட்டு வெளியே ஓடி வந்துறான். ஆனா அந்த பாச உடனே வெளியே வந்து இவங்க 2 பேரும் பிடிச்சான். எங்கடி தப்பிச்சு ஓட பாக்குற, உன்னை இன்னைக்கு முழுசா பார்க்காம விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லும் போது நீ என்னடா என்ன பாக்குறது, நீ பண்ணது எல்லாத்தையுமே இந்த கிளப்போட ஓனர் பாத்துட்டு இருக்காங்கடா அப்படின்னு மாதிரி சொல்றா. என்னமா சொல்ற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது தோ இந்த நெக்லஸ் இருக்குல்ல ஆக்சுவலி இது ஒரு கேமரா, இந்த கிளப்போட ஓனர் தான் என்ன இங்க செக்யூரிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக ஒரு ஸ்பையை என்ன அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல